Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. என்னோடய லைஃப் ஸ்டைலில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவை போடலான்னு அப்படின்னு இருக்கேன். இது எங்கள் வீடு தான். எங்கள் வீட்டோட இது மாடிப்படி. எங்கள் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது. ரொம்ப சேட்டை பண்ணும். அதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆட்டுக்குட்டி தான் மேடம். இந்த ஆட்டுக்குட்டி தான் இருக்குதுலே கடுஞ்சேட்டை பண்ணிட்டு கிடக்கு. இது இங்கே ஓடவும் அங்கே ஓடவும். இதோட குட்டி தான் இது. இதோட குட்டி தான் இது. இதுதான் எங்கள் வீட்டில் பாசமாக வளர்க்கக்கூடிய ஆடுகள். இது நல்லா அமைதியான சாஃப்டான இருக்கும். அதுதான் அது கூட ஓரளவுக்கு துள்ளி குதிச்சு போயிட்டுருக்குன்னு வைங்களேன். இது சொல்லு பேச்சே கேட்காது. ஆனால் என்கிட்ட மட்டும் வரவே செய்யாது. எங்கள் அம்மாக்கிட்டையும் ஒய்ஃப்கிட்ட மட்டும்தான் நல்லா பழகும். பார்க்குறத பாரு, வண்டாரம் உட்கார்ல. ஒன்று யாரில் கூப்பிட்டா உட்கார். இது என்னோடய பைக்கு. இது மாடிப்படி. இந்த இடத்துல தான் உள்ளே தான் கிடக்கும். காலையில் நேரம் ஆயிடுச்சுன்னா வெளியே கட்டி போட்டுருவோம். இதுதான் என்னோடய இதில் வீட்டில் இருக்கக்கூடியது. என்னோடய வீடு இது. இது நான் சொந்த வீடெலாம் கிடையாது ஜி. இதெல்லாம் வாடகை தான். பின்னாடி ஒரு மரம் தோட்டம் எல்லாமே இருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா, தூரத்தில் பார்த்திங்கன்னா குளம் எல்லாமே இருக்கும். அது பார்த்திங்கன்னா தண்ணிலாம் இருக்கிறது தெரியும். இதுதான் விஷயம். ஓகே, ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால என்ன பேசணும் எதை எடுக்கணும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் டைம் எதுனாலும் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். அதுவும் இல்லாமல் தாடி நான் எப்போவுமே சுண்ணத்துங்கிறதுனால நல்லா வளர்த்துருவேன். ஆனால் நான் ஒதுக்கி மட்டும் விடுவேன். அப்புறமாட்டி இப்போ ஒதுக்கி விடுற வேலை இருக்குது. இஸ்லாத்தில் மீசையை வளர்க்கக்கூடாது. அதனால் மீசையை ட்ரிம் பண்ணலாம். மொத்தமாக எடுக்கணும்னு இல்லை, ட்ரிம் பண்ணலாம். அதனால் நான் ட்ரிம் பண்ணிடுவேன். அதனால் மீசையை ட்ரிம் பண்ணிட்டு தாடியை ஒதுக்கிட்டு அப்புறமாட்டி நான் ஒர்க்குக்கு கிளம்பும்போது நான் அதை ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஓகேங்களா? பாய்.